நான் எங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கண்டிப்பாக ஏர் கண்டிஷனர் ரன் ஆகணும், அதாவது ஏசி ரன் ஆகணும். பட் ஒரு கண்டிஷன் என்ன, அது ஆஃப் கிரிட் சிஸ்டமாக இருக்கணும். ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா சோலார் பேனல் பேட்ரி கிரிட், அதாவது சரிங்களா, ஆன் கிரிட் எனக்கு வேண்டாம். அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே இன்வெர்ட்டர் 5 கிலோவாட் ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் வித் 48 வோல்ட் சிஸ்டம். சரிங்களா, இதுதான் இந்த இன்வெர்ட்டர். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த இன்வெர்ட்டர் பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி என்னோட ஃபேவரட் பிராண்ட், வேர்ல்டிலே த பெஸ்ட் சோலார் பேனலாக ஆர்இசி தான் இந்த வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாகவே 5 கிலோவாட் யூடிஎல் இன்வெர்ட்டரும் வேர்ல்டிலே த பெஸ்ட் சோலார் பேனல் ஆர்இசி, அதுவும் ஆல்ஃபா எட்ரோ ஜங்ஷன், மோனோ கிறிஸ்டலின் இல்லை, அதுக்கும் மேலே எட்ரோ ஜங்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பக்கத்தில் உள்ள ராஜ கீழ்ப்பாக்கம் என்ற இடத்துல வந்திருக்கோம். சரிங்களா, உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. பட் ஒன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும் தான், இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும் தான் பண்ணுறோம். அவுட்ரு ஃபியூச்சரில் அவுட்ருக்கு வருவோம். அதே மாதிரி டேனியல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னா இங்கே தெரியுத ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நம்ம அடுத்த பார்க்க போகிற பாயிண்ட், இந்த இன்வெர்ட்டரோட பேர் தான். நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து ஏமாந்துடுறீங்க. ஸோ இந்த நேம் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இன்வெர்ட்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் 5 கிலோவாட் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் வித் 48 வோல்ட் சிஸ்டம். ஆல்ஃபா ப்ளஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாடல் பேர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ். காமா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர், ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் இல்லை. ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து கரண்ட் இல்லைனா ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிரும். பட் இது வந்து ஒரு ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர், ஆஃப்லைன். சரிங்களா, ஸோ சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் வீட்டுக்கு வந்து இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி இந்த பேட்டரி மூலமாக உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மின்சார வாரியம், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துலேருந்து வருது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆன் கிரிடுக்கு அவசியம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் தான் வேணும், இங்கே வந்து பவர் இஷ்யூ அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆஃப் கிரிட் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு 4 நாள் கரண்ட் இல்லைனாலும் இந்த இன்வெர்ட்டர் ஓடினு இருக்கும், உங்களுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கினே இருக்கும். அதுவும் இது வந்து 5 கிலோவாட்னால ஏர் கண்டிஷனர் ஓடணுன்னு ஒரு கண்டிஷன் வச்சதுனால நாங்கள் வந்து 4 பேட்டரி போட்டோம். ஏன் 4 பேட்டரி போட்டோம்னா, இது இன்வெர்ட்டர் வந்து 48 வோல்ட் சிஸ்டம். 48 வோல்ட் எதை குறிக்குதுன்னா, ஒரு பேட்டரி வந்து 12 வோல்ட்டு. ஸோ 4 பேட்டரி நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆனே ஆகும். ஸோ அதனால தான் 48 வோல்ட் சிஸ்டம் சொன்னேன். 12 வோல்ட்டும் போகலாம், 48 வோல்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப நல்ல இன்வெர்ட்டர். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது இந்த சோலார் இன்வெர்ட்டருக்கு உண்டான ப்ரியாரிட்டிஸ். சரிங்களா, என்னோட எல்லா வீடியோஸில் நான் வந்து எஸ்பிஜி எஸ்ஜிபின்னு சொல்லியிருப்பேன், அதாவது சோலார் கிரிட் பேட்டரி, சோலார் பேட்டரி கிரிட்னு சொல்லியிருப்பேன். இது வந்து லூமினஸ் கம்பெனி அவங்களோட ப்ரியாரிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவங்களோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுல, அதனால இவங்க வந்து ப்ரியாரிட்டிஸ் தனியாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. பிசியூ ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிசியூ அப்படின்னா என்னென்னா, சோலார் பேட்டரி கிரிட். காலையில் 6 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும். இது சோலாரில் தான் ஓடும். 6 மணிக்கு மேலே ராத்திரி வெடிகாலம் 6 மணி இருக்கும், இது வந்து பேட்டரியில் ஓடும். அதாவது சோலார் பேட்டரி கிரிட் அப்படின்னா பிசியூன்னு அர்த்தம். அதுவே ஸ்மார்ட்னா சோலாரு கிரிட் பேட்டரின்னு அர்த்தம். சரிங்களா, அப்படியே லூமினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது தேர்டு வந்து ஹைப்ரிட். இது வந்து மிக்ஸ்ட் ஆஃப் பிசியூ அண்ட் ஸ்மார்ட். ஹைப்ரிட் யார் யூஸ் பண்ணுன்னா, எனக்கு வந்து கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து வீட்டில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து மைனிங் நான் பண்ணுறேன்றவங்க ஹைப்ரிட் தான் போகணும். அதே பிசி எப்படி ஒர்க் ஆகும்னா, சோலார் பேட்ரி கிரிட். காலையில் சோலாரில் ஒர்க் ஆகும், நைட்டு பேட்டரியில் ஒர்க் ஆகும். ஒருவேளை பேட்டரி காலி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சோலாரில் இபியில் ஓடும். அதுவே ஸ்மார்ட் வந்து சோலாரில் ஒர்க் ஆகும் காலையில் ஃபுல்லாக. அதுவே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இது வந்து கிரிட்டுக்கு மாற்றி கொடுத்துரும். ஒருவேளை ராத்திரி 11 மணிக்கு இல்லை 12 மணிக்கு கரண்ட் போனால் மட்டும் தான் இது பேட்டரிக்கு போகும். ஏன்னா இது வந்து சோலார் கிரிட் பேட்டரி ஸ்மார்ட் வந்து. ஸோ இந்த 3 ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்வெர்ட்டர். இது வந்து 5000 வாட்ஸ் இன்வெர்ட்டர். சரிங்களா, அதாவது 5 கிலோவாட் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இதில் நிறைய யூஸ் பண்ணலாம். அதனால் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் அது தவிர மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்னி, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், அப்புறம் 2 HP மோட்டர் அண்ட் அபோ, 2 HP அண்ட் அபோ, இதெல்லாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஏர் கண்டிஷனர், லைட்டு, ஃபேனு, டியூப்லைட்டு, மோடமு, மிக்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி எல்லாமே 18 amps உள்ள இன்வெர்ட்டர் எல்லாமே இது நல்லா தாங்கும். சரிங்களா, இந்த கஸ்டமர் ஏர் கண்டிஷனர் கேட்டதுனாலே நாங்கள் இந்த இன்வெர்ட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஏர் கண்டிஷனர் ஓடும்போது மற்றதெல்லாம் கண்டிப்பாக ஓடிடும். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் கஸ்டமருக்கு புரியுற மாதிரி. இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேச போகிறேன். இது வந்து 5000 வாட்ஸ் இன்வெர்ட்டர். ஸோ இதோட மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 18 amps அவுட்புட்டாக தரும்.
ஸோ ஈஸியாக ஒரு ஏர் கண்டிஷனர் ஓடும், ஃப்ரிட்ஜ் ஓடும், மிக்சிலாம் தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். அதுவே இந்த இன்வெர்ட்டோட இன்புட் பார்த்தீங்கன்னா 50 amps. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரோட VOC பார்த்தீங்கன்னா 60 to 140 VOC. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மினிமம் இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து 4 பேனல் கண்டிப்பாக கொடுக்கணும் இன்புட்டா. அப்போ தான் இந்த இன்வெர்ட்டர் ஆனே ஆகும். VOC 60 to 1400னா ஒரு பேனலோட VOC பார்த்தீங்கன்னா 40 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேனல் ஆட் பண்ணோம், 40 + போட்டிங்கன்னா 160 வரும். 4 பேனல் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு ஆனே ஆகும். சரிங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இன்வெர்ட்டருக்கு மேக்ஸிமம் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 50 amps சொல்லியிருப்பேன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 பேனல் ஒரு ஸ்ட்ரிங் பண்ணுங்க. ஒரு பேனலோட ஆம்ஸ் வந்து 11 amps, 9 amps தான் வரும். 9 amps ஒரு ஸ்ட்ரிங், மறுபடியும் ஒரு 4 பேனல் ஸ்ட்ரிங் பண்ணுங்க, 9 amps, 18 amps. மறுபடியும் ஒரு பேனல் ஸ்ட்ரிங் பண்ணுங்க, 9 + 9 + 9, 9, 18, 27 amps இருக்கும். 3 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம் இந்த இன்வெர்ட்டருக்கு. தாராளமாக நல்லா தாங்கும். சரிங்களா, நம்ம அடுத்த பார்க்க போகிறது வேர்ல்டிலே த பெஸ்ட் சோலார் பேனல் ஆகிய REC எட்ரோ ஜங்ஷன் தான். என்னோட எல்லா வீடியோஸில் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் ஒரு பேனல் சூஸ் பண்ணுறதுன்னா அது மோனோ கிறிஸ்டலின் பர்க் வித் ஆஃப் கட்டாக தான் இருக்கணும்ட்டு. பட் இனிமேட்டு சென்னையில் எட்ரோ ஜங்ஷன் வந்துச்சு, மோனோ கிறிஸ்டலுக்கு மேலே அடுத்தபடியாக. சரிங்களா, ஸோ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லி த பெஸ்ட் சோலார் செல். ஏன்னா இந்த செல் வந்து 2 மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எட்ரோ ஜங்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து சிலிக்கான் லேயரும் கீழே வந்து தின் ஃப்ளேம் லேயர் வச்சு பில்ட் பண்ணுறதுனால தான் இது எட்ரோ ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஸோ மோனோ கிறிஸ்டலுக்கு இது அப்கிரேட். ஸோ இனிமேட் நீங்கள் வாங்குறதா அது எட்ரோ ஜங்ஷன் வித் ஆஃப் கட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி என்னோட எல்லா வீடியோஸில் நான் ஆஃப் கட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா. REC இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓ இன்ட்ரடியூஸ் ஆஃப் கட். இவங்களை வச்சு தான் மற்ற பேனல் கம்பெனியில் காப்பி அடித்தாங்க. இப்போ இந்த பேனலோட ஸ்பெக்கை பார்ப்போம். இது வந்து REC ஆல்ஃபா 445 watts எட்ரோ ஜங்ஷன் வித் ஆஃப் கட். RECன்றது ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சர், பியூர் ஃபாரின் மேனுஃபேக்சர். இதில் சைனாவோட தலையீடு எங்கேயுமே கிடையாது. ஒரு சோலார் செல்லுனாலும் இல்லை சோலார் மேனுஃபேக்சர் இல்லைனா கம்பெனி மேனுஃபேக்சர் எங்கேயுமே சைனாவில் இல்லை. பியூர் மேட் இன் சிங்கப்பூர், ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூரோப் கண்ட்ரி. ஸோ இதோட பேட்டர்ன் எல்லாமே யூரோப் கண்ட்ரியில் தான் இருக்குது. நீங்கள் RECயில் ஆல்ஃபா சீரிஸ் வாங்கியிருக்கு த பெஸ்ட்டு. அதே மாதிரி இனிமேட் நீங்கள் வாங்குறதுனா அது எட்ரோ ஜங்ஷனாக தான் இருக்கணும். நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பேனலோட ஸ்பெக்கை பார்ப்போம். இந்த அதிகபட்சமாக எந்த பேனலில் கொடுக்காத ஒரு VOC இந்த பேனலில் 53.2 VOC கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ஹையஸ்டான VOC. அதே மாதிரி ஆம்ஸ் வந்து 10.38 amps இருக்கும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து 9 amps டச் ஆச்சு இந்த கிளைமேட் இப்போ. அதே மாதிரி இந்த பேனலோட வாரண்டி பார்ப்போம். எப்போவுமே ஒரு சோலார் பேனலோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 25 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியும் 10 years ப்ராடக்ட் வாரண்டி தருவாங்க. பட் REC இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹூ இஸ் கிவிங் 25 years ப்ராடக்ட் வாரண்டி ஆஸ் வெல் அஸ் 25 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. நீங்கள் மற்ற டீலர்கிட்ட வாங்கினா 20 years ப்ராடக்ட் வாரண்டி தான் கிடைக்கும். பட் எங்ககிட்ட வாங்கினா 25 years கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து RECயோட ப்ரோ ட்ரஸ்ட்டில் வரோம், அதாவது சர்டிஃபைடு REC இன்ஸ்டாலர் நாங்கள். ஸோ அதனால் எங்ககிட்ட வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு 5 years வாரண்டி கிடைக்கும். 7 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ண எங்கள் கம்பெனிக்கு ஃபஸ்ட் இயரை நாங்கள் REC இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். REC ஒரு இடத்துல போட்டிருக்கோம், OMR சோலார்னு சொல்லி இங்கே போடுறோம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எனக்கு RECயில். பட் இனிமேட்டு இதுதான் என்னோட பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா RECயில் எட்ரோ ஜங்ஷன் ஒரு 7 வருஷம் கனவு. என்னைக்காவது ஒரு எட்ரோ ஜங்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு 7 வருஷம் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு கஸ்டமர் கேட்டதுனால நாங்கள் வந்து RECயில் எட்ரோ ஜங்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இனிமேட்டு நீங்கள் வாங்குறது இருந்தால் எட்ரோ ஜங்ஷன் பர்க் வித் ஆஃப் கட்டாக தான் இருக்கணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து என்னோட ரொம்ப சந்தோஷமான வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இதுதான். ஏன்னா REC எட்ரோ ஜங்ஷன். அவ்வளோதாங்க. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டுருவாங்க. பட் ஒன்லி ஃபார் சென்னைக்கு மட்டும்தான். சரிங்களா, அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இங்கே ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.